சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இருக்குமா இல்லையா கேட்டேன். இல்லைன்னு அப்புறம் கல்யாணம் பண்ணி 2 குழந்தையும் பெற்றாச்சு. ஆமாம். இப்போ என்ன? இப்போ தெரியல, கேளுங்க அவங்கள. இப்போ உங்களுக்கு அவங்களோட இன்னும் தொடர்பா? இல்லை. ஏன் போய் சொல்றீங்க? இல்லை, தொடர்பு இல்லாமையா நீங்க பார்க்ல போய் போட்டோ எடுப்பீங்க? பார்க்கில் நாங்கள் போட்டோ எடுக்கல மேடம். என் மகனுக்கே குழந்தை பிறக்கல, வேற எவனுக்கோ தான் பெற்றிருக்கானு. உங்க மாமி அப்படி பண்ணிட்டு இருக்கிறா, கோயில்ல போய் விழுந்துட்டு இருக்கிறான். நான் சொல்றவங்க பேச்சு கேட்டீங்கன்னாவே நீ இப்படிதான் இருக்கணும். சொல்றவங்க பேச்சு கேட்கற அளவுக்கு எனக்கு இல்ல. பேசுறேன் இப்ப கொஞ்சம் இப்ப இதெல்லாம் பார்க்கங்காட்டிதான் எனக்கு இதான் தோணுது, இந்த அளவுக்குமா இருக்கிறோம் அப்படின்னு. நான் அந்த வீட்டுக்கு நான் போகணும் நைட்டு தான் போயிட்டு இருக்கேன். ஏன் அசிங்கப்பட, எதுவுமே இல்லாம ஏன் அவங்க அப்படி கேக்குறாங்க? யார் கேக்குறா? அசிங்க யாரு எதுக்கு படுத்துறது? நீ பண்ணதானே. நான் எங்க பண்ணேன்? இருமா இருமா, ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த ஊருக்குள்ள போக முடியல. இப்ப போய் எப்படி சேர்ந்துவாங்க? இப்போ இது எத்தனை மாசம்? வந்து 9 மாசம். எப்போ வேணா டெலிவரியா? ஆமா, கன்சீவ் ஆகுதுல இருந்து என்கிட்ட சரியா பேசுறதில்ல, வீட்டுக்கும் வரதில்ல. இந்த குழந்தைய அனுப்புது அபோஷன் பண்ணிடுறேன், என்னால எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நான் எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுது. எங்க வீட்டுக்கு வருவேன், அப்படி அப்படியாச்சும் வருவாங்க. அந்த மாசத்துக்கு 500 ரூபா கொடுப்பாரு. என்கிட்ட பணம் எப்போ இருக்குதோ அப்போதான் கொடுப்பேன் அப்படிம்பாரு. இந்த எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே பேசிட்டு இருப்பாரு. நான் கூட கேட்பேங்க, என்ன இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கீங்க, யார்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். அதெல்லாம் உனக்கு எதுக்கு, அந்த அண்ணா கிட்ட பேசிட்டு இருக்கேன், வேலை விஷயமா பேசிட்டு இருக்கேன். என்ன வேலை செய்றாரு? வண்டிக்கு போறேன்னு தான் சொல்றாங்க. மெட்ராஸ் போறேன்னு அடிக்கடி வருவா அப்படி. அவன் அந்த மெட்ராஸ் போகணும் ஒரு டைம் போயிருந்தாங்க, இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி. வந்துட்டு அவர் பணம் கொடுக்கலன்னு நான் ஷர்ட் பேக்கெட் எடுத்து இப்போ பார்த்தேங்க. 2 மெமரி கார்டு கிடச்சிது. அந்த மெமரி கார்டில் எடுத்துச்சு, நான் எடுத்து வச்சுருங்க, அவருக்கு தெரியாது. நான் எடுத்து வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது அந்த மெமரி கார்டு அங்கே கேமரா ஃபோட்டோ கார்டு கிட்ட தான் கொடுத்து பார்த்தா எங்கள் மாமாவோட ஒய்ஃப் ஃபோட்டோ வச்சுருக்குற. அப்படி ஃபோன் வந்தால் வெளியே வந்துடும், அப்படி வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டார். ஃபோன் வந்தால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் போய் பேசிட்டு இருப்பார். ஃபோன் வந்ததுமே வெளியே வந்துட்டார். நான் போய் என்ன இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஃபோன் பிடிங்கி பேசினா எங்கள் மாமாவோட ஒய்ஃப் குரல் கேட்டுச்சு. அந்த அன்னைக்கு விடிஞ்சு காலையில் வெள்ளிக்கிழமை கேட்டேங்க. சனிக்கிழமை காலையில் எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி, என் மாமா இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க, அத்தை குரல் மாதிரி கேட்டுச்சுங்க மாமா அப்படின்னு சொன்னேன். இவருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கு? எங்கள் கொழுந்தனார் ஒய்ஃப்க்கும் கொழுந்தனாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. இப்படி கேட்டுட்ருக்காரு, சண்டை போட்டுட்ருக்கிறாருன்னு. எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொம்பளை சண்டை போட்டுட்ருக்கிறாரு, என்னை வீட்டை விட்டு துரத்திட்டுட்டா அப்படின்னு. வீட்டை விட்டு துரத்திட்டுட்டா, நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஏன்னா நான் எப்போ ஃபோன் பண்ணுறது உங்கள்கிட்ட பேசினேன்,
அப்படின்னாங்க. மாமாவும் வந்தார். மாமாவும் வந்துட்டு மாமா சாயந்தரமாக வந்தார். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இப்படி அவங்க அப்பா அம்மா எங்கள் அம்மாவை துரத்தி விட்டா என்ன, நீ வந்து இங்கே இருந்துக்கா, அவளும் இருந்துட்டு போகிறா, நான் இனிமேல் இங்கே தான் வாழ்வேன் அப்படின்னாங்க. நான் எங்கே போடுறது, தெருவில் நிற்கிறதா? நான்லாம் போக மாட்டேன், எனக்கு ஒரு முடிவு தெரியணும். நான்லாம் திருட்டுத்தனமெல்லாம் ஓடியாரல, கூட்டிகிட்டு ஓடியார் கிடையாது. எல்லாரும் ஊரரையும் பத்திரிக்கை அடித்து ஊரரையும் கல்யாணம் பண்ணதான். எனக்கு ஒரு முடிவு தெரியாமல் நான்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் கொடுத்துட்றேன். யாரு சொல்றாங்க? அந்த பொம்பளை சொல்கிறதும், எவ்வளோ பணம் வேணுமோ கொடுத்துட்றேன், இவ்வளோ வீட்டு விட்டு அனுப்பு. அவர்கிட்டே சொல்கிறாரு. அவர் கால் மேலே கால் போட்டுட்டு அவன் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எதுவுமே கேட்கல. அந்த பொம்பளை பேசுது. அந்த பொம்பளை கண்டபடி வார்த்தை பேசுது. எங்கள் வீட்டுக்காரையா மாமான்னு தான் கூப்பிடுறது. அந்த பொம்பளை மாமா பணம் வேணும்னா கேளுங்க, எவ்வளோ வேணுமோ கேளுங்க, கொடுத்துடலாம். பணமாக வேடி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு பணம் தான் வேண்டாம், எனக்கு என் புருஷன் தான் வேணும். நான் அவர் நம்பி தான் வயசுக்கு மீறி கல்யாணம் பண்ணி அவர் கூட தானே இருக்கேன். வயசுக்கு மீறி கல்யாணம் பண்ணி அவர் கூட தான் வேணும் இருக்கு. எனக்கு 19 வயசு தான் ஆகுது. அவருக்கு 37 வயசு இருக்கும். அழாதேம்மா. எப்படி இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? எங்க அம்மா பண்ணி வச்சிருந்தாங்க, சொந்தத்திலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அது அப்படியே அதுக்கு அடுத்து 20 நாள் கழிச்சுட்டு மறுபடியும் வந்தாரு. இடையில ஒரு டைம் வந்தாரு. இத்தனை நாள் ஆச்சு, வீட்டுக்கு இன்னும் வரல. எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன், எங்க கொழுந்தனார் ஒய்ஃப் கிட்டயும் இன்னுமே வரல. போனவன் ஒரு நாளாச்சும் ஃபோன் பண்ணி என்ன பண்ற ஏது பண்ற, நான் தான் வேண்டாதல்லிட்டேன், குழந்தையாவது கேட்கலாம்ல. அதுக்கு முன்னாடி எல்லாம் மெட்ராஸ் போறேன்னு சொல்லிட்டு போறப்பெல்லாம் ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் இருந்தாரு. எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாலும் பிள்ளைக்காவது ஃபோன் பண்ணி பேசுவார்ல, என்ன பண்றீங்கன்னு. இத்தனை நாள் ஆச்சு, ஒரு நாள் கூட ஃபோனே பண்ணல. நான் ஃபோன் பண்ணா எகத்தாலமா நீ யாரு நான் யாருன்னு கேட்கறாரு. ஏன் ஃபோன் பண்ணிட்டு இருக்க, சும்மா முன்னா ஃபோன் பண்ண கூட நல்லா பேசுவாரு. அந்த பிரச்சனை அதுல நல்லா பேசுறது கிடையாது. நீ யாரு நான் யாருன்னு கேட்கறது. பேசலாம் இல்லைங்க, ஏன்க்கா இப்படி பேச மாட்டேங்கிறாங்கன்னு அப்படின்னு என் குழந்தை லைஃப் கிட்ட பேசிட்டு இருந்தேன். இனிமே வரலைன்னா நான் கேஸ் கொடுப்பேன். என் குழந்தைய வச்சுட்டு எனக்கு எப்படி எத்தனை நாளா தனியா இருக்க முடியும்? இப்படி எங்க போறாங்கன்னு என்ன பண்றேன்னு தெரியாம எப்படி நான் தனியா இருக்கிறது? அதான் உங்க மாமனார் மாமியா இருக்காங்க. மாமனார் மாமியா இருக்காங்க. சொல்றாங்க அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, என் குழந்தை லைஃபும் அவர் விட்டுட்டு போனா இவர் இருக்கிறாங்களா அப்படின்னு. சாப்பாடு மட்டும்தான் போடுவாங்க. மக விட்டுட்டு போனான்னு கடமைக்கு என்னோட ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் யார் பார்ப்பாங்க? அவர் வருவா, அப்படியே அவர் வரலைன்னா நாங்கள் போய் கேஸ் கொடுப்பாங்கக்கா அப்படின்னு சொன்னேன். பேசிட்டு இருந்தேன். மக்கனால எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. வந்து நைட்டு தான் வந்தா. அப்படி இவ்வளோ 9 மணிக்கு இருக்கும் வந்தார். விடிஞ்சு காலையில் அதுக்கப்புறம் விடிஞ்சு காலையில் அவர் பேக்கெட்லேருந்து 2 மெமரி கார்டு எடுத்து வச்சேன். மெமரி கார்டும் 2 சிம்மு மறுபடியுமா? மறுபடியும் அது இது வந்து அவரோட ஒய்ஃப்க்கு அவர் வாங்கி கொடுத்ததம்மா, எங்கள் தாய் மாமா. அது மறுபடியும் 2 மெமரி கார்டும் எடுத்து வச்சுங்க பேக்கெட்ல இருந்து. கேட்டார். நான் எங்கள் பாத்ரூம் போகும்போது எங்கள் குழந்தைனார் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், அக்கா 2 மெமரி கார்டும் 2 சிம்மு நான் எடுத்து வச்சுருந்தேங்க்கா அவரோட பேக்கெட்ல இருந்துன்னு சொல்லிட்டேன். அவரு கவனிக்கல. போகும்போது அவர் வெளியே போகும்போது வேலைக்கு போகிறேன்ட்டு போகும்போது தான் பேக்கெட்டில் பார்த்துருக்குறாரு. என்னோட சிம்மு எடுத்தியா, என்னோட மெமரி கார்டு எடுத்தியான்னு கேட்டார். கேட்டதுக்கு நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். எனக்கெல்லாம் தெரியாது அக்கா, நீங்கள் இது சொல்லிடாதீங்கக்கா, நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என்கிட்ட இருக்கிறது அவங்களும் சொல்லலை. அவங்களே வீட்டுக்குள்ளே வச்சு எங்கள் மாமனார் எங்கள் மாமியாவும் என் குழந்தைனார் ஒய்ஃபும் என்னையும் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டாரு. இப்போ கதவை நீக்கிறீங்களா, நான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். நீக்க முடியாது, முதல்ல மெமரி கார்டு கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட இல்லை, எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பூச்சி மருந்து கலக்கி குடிச்சிட்டேன். கொஞ்சம் அதிகமாகலாம் குடிக்கல, கொஞ்சமாக தான் குடிச்சு. அதுக்குள்ளே என் குழந்தைனார் ஒய்ஃப் தட்டி விட்டாங்க. வயிற்று வலி. செல்லும் பிடிங்கி வச்சுக்கிட்டாரு. 4 பேர்த்து செல்லும் பிடிங்கி வச்சுக்கிட்டாரு. அவங்க 2 பேர்த்து செல்லும் என்னோட செல்லும் பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. அவங்க ஏதோ பேசிக்கிது செல்லை வாங்கிட்டாங்க. சரி செல்லாது கொடுங்க, நான் ஃபோன் பண்ணி லீவு சொல்லிடுறேன். யாருமா? ஆமாங்க. செல்லாது கொடுங்க, ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி இருந்தால் செல்லு கொடுத்தாரு. செல்லு கொடுக்கங்காட்டி நான் ஃபோன் பண்ணி நர்ஸுக்கு எங்கள் ஏரியா நர்ஸுக்கு, எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நர்ஸுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், அக்கா பூச்சி மருந்து குடிச்சிட்டுக்கா, என் வீட்டுக்காரருக்கு அதவே நிற்க மாட்டேங்கிறாரு, வயிற்று வலியாக இருக்குதுங்கக்கா, மெமரி கார்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு கதவை நிற்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஃபோன் பண்ணங்காட்டியும் கதவை நிற்கிட்டு என் செல்லு பிடிங்கிட்டு போயிட்டாரு. செவ்வாய்க்கிழமை ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் செக்கப் போனங்காட்டியுமே அன்றைக்கி அதே இதில்
அவரோட ஃபோட்டோவும் மறுபடியும் அந்த மெமரி கார்டில் அவரோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. ஏன் இவ்வளோ வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? கல்யாணம் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் இல்லைங்கம்மா, இறந்துட்டா அப்படி. அப்புறம் சின்ன வயது என் 3 பிள்ளைங்களை வச்சுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியலைங்க. சரி அதான் நம்ம தம்பி தானே, சின்னம்மா பையன் தாங்க அவன், எங்கள் அம்மாவோட தங்கச்சி பையன் தாங்க. ஏதோ சொந்தத்தில் கட்டி கொடுத்தா நான் 3 பொண்ணுங்களையுமே இங்கே வச்சுட்டு எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது வேறு பக்கம் கட்டி கொடுத்தா அது இதையும் கேட்பாங்க. சொந்தத்திலே கட்டி கொடுத்தா எந்த பிரச்சனையும் வராது நம்ம பொண்ணுக்கு, நம்மளுக்கு ஒரு ஆதரவாக இருக்குன்னு சொல்லி நான் கட்டி கொடுத்துங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன்னு நினச்சிருந்தா நான் கொடுத்துருக்கவே மாட்டேங்க. இப்போ கொடுத்தமே எனக்கு நிம்மதி இல்லைங்க. ஒரு நாள் கூட இந்த பிள்ளை நான் சிரிச்சு பேசுறது நான் பார்த்தது இல்லைங்க. அவ்வளோ கொடுத்து கொடுக்குறாங்க. என்கிட்ட சொல்லுங்க, சொன்னாலே நான் இதுக்கிட்ட என்ன சொல்லுவேன், சங்கீதா என்னோட வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, நீ அவனோன் இருந்து வாழணும் திட்டி அனுப்பிவிடுவோங்க, போய் வாழ்ந்தீங்க அப்படின்னு. நானும் அவனுக்கு நல்ல மாதிரி நானும் மைசூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க. கல்யாணத்துக்கு வாங்கினதெல்லாம் கடன் இருக்குதுங்க, என்னால் கட்ட முடியல. செங்கல் அறுத்துட்டு இருக்குங்க அந்தியூரில், என்னால் அறுக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் கடை சொல்லிட்டு நான் கொஞ்சமாக கடை அடிக்கிறேங்க, நம்ம ஏதோ ஒரு பக்கம் கூலி வேலை செய்கிறேங்கன்னு சொல்லிட்டு நான் மைசூர் போயிட்டுங்க. போய் இப்போ 7 மாதம் ஆகுதுங்க மைசூருக்கு போய். நான் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இந்த பொண்ணு போகணும் மேலே போகணும் பண்ணுறதுங்க. அம்மா இப்படியெல்லாம் பண்ணுறாங்கம்மா, நான் செத்து போயிடும்மா, நீ வந்து பாரம்மா நீ. நான் ஒருத்தி பாடுபட்டு இந்த பிள்ளைங்களுக்கும் பார்க்கணும். நான் இன்னொரு சின்ன பொண்ணு இருக்குதுங்கம்மா, அந்த பொண்ணு இந்த வருஷம் பள்ளிக்கூடத்துக்கு என்னால் அனுப்பும் ஒரு புக்கு கூட வாங்கி கொடுக்க முடியலைங்கம்மா. இவளுக்கே பார்க்குறதா இருக்குது. நான் தொட்டதுக்கெல்லாம் என்னை தான் சொல்கிறான், ஃபோனு பண்ணி ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுற, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போ, இல்லை சாப்பாடுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாள்ல பாரு அப்படின்னா, உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாலா நீ பாரு, உங்கள்கிட்ட தானே சொன்னா நீ பாரு, ஏன் நீ பார்க்க மாட்டியா அப்படின்னு. நான் பார்க்க மாட்டேன், எனக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோதான் பார்ப்பேன், அதுக்கு மேலே எல்லாம் பார்க்க மாட்டேன். அந்த பொண்ணு நகை நப்பு சொத்தெல்லாம் கேட்கலிங்கம்மா, நல்ல மாதிரி என்னை பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு தான் இருக்குது கேட்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அப்படிதாங்கம்மா. வீட்லயே படுத்துட்டு இருந்தா கூட அந்த புள்ளத்தாச்சி புள்ள ஒருத்தியே போறாள்ல, நீயும் போ அப்படின்னு. ஏன் நீ போவே, நான் அன்னைக்கு தான் பார்க்கலான்னு போயிருப்பேங்க, ஏன் நீ போய் பாரு, என்னை போக சொல்ற அப்படின்மா. டாக்டர்மா உன்னை தான் கூட்டிட்டு வர சொன்னாங்களாம்மா, நீ போ அப்படின்னா நான் போக மாட்டேன், ஒருத்தியே போயிட்டு வரட்டும் அப்படின்பாங்க. அவங்க தான் முதல்ல போனால் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கேட்குறாங்க, உங்கள் வீட்டுக்காரர் வரலையா சங்கீதா அப்படின்னு. வரலைங்க அப்படின்னு. அங்கே மைசூருக்கு போய் 2 மாசமா விட்டுட்டு வந்துட்டாரு. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க. நீங்க இந்த பக்கம் உட்காருங்க. ஏன்டா இங்க கொண்டாந்து விட்டுட்டியல, நான் என்னடா பண்றது, நானே இங்க வாட்ச்மேன், வீடு இல்லாம வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், இங்க கொண்டாந்து விட்டு போயிட்டியா, புள்ளத்தாச்சியா வேற இருக்கிறேன், கொண்டாந்து விட்டு போயிட்டேன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சொந்த ஆஸ்பத்திரியில வச்சு பாரு, இல்லைன்னா வாடகை வீடு எடுத்து வச்சு பாரு. நான் எனக்கு வச்சு வாடகை வீடு எடுத்து வச்சு பார்க்க முடியும், நான் வாடகை வீடு எடுத்து வச்சு மாதிரி இவனுக்கு எதுவுமே நான் கட்டி கொடுக்குறேன். குழந்தை பிறந்துட்டு 1 வருஷம் கழிச்சிட்டு வந்து கூட்டிட்டு வந்து விடு அப்படின்னு சொல்றாங்க. எது சொன்னாலே திருப்பி தாங்க சொல்றாங்க. இவங்க அம்மாவும் இவங்க அப்பாவும் அப்படிதான் பண்றாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை பண்றாங்க. அவங்களும் அப்படிதான் பிரச்சனை பண்றாங்க. நீ என்ன கொடுத்த, வரதட்சணை கொடுத்தியா, இந்த குழந்தை வந்து என் பையனுக்கே பிறக்கல அப்படிங்கிறாங்க. என் பையனது கிடையாது, 2 மாசம் போய் ஊர்ல இருந்தீங்களா, அங்கிருந்து எல்லாம் எவனுக்கு என் முன்னாடியே கேக்குறாங்க, என் முன்னாடியே வாங்கிட்டு வந்தா, வெங்கடேசனுக்கு பிள்ளைய வாங்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்றாங்க. கண்ணுல நான் போய் நின்றுட்டு இருந்தா கூட அப்படிதான் பேசுறாங்க, வார்த்தை எக்கச்சக்கமா வார்த்தை பேசுறாங்க. ஆனா கேக்குறதுக்கு தான் ஆள் இல்லைனாலும் இப்படி எல்லாம் தொடர்பு இருக்குங்களா? அப்புறம் இல்லாம நேத்து எப்படி சொன்ன நீ என்கிட்ட, அந்த போட்டோஸ் எல்லாம் கேட்டதுக்கு என்னன்னு சொல்றாரு, நான் என்ன கேட்டோம், என்னோட சௌரியம் என்ன கேட்டோம், என்னோட சௌரியம், ஆமா நான் அப்படிதான் வச்சுக்குவேன். இல்ல நேத்து என்ன கேட்ட, நான் வந்தது என்ன சொன்னேன், தம்பி போன் நான் வா தம்பி நான் வந்திருக்கிறேன், இந்த ஈரோடு வந்திருக்கிறேன் வா தம்பி அப்படின்னு தான் கூப்பிட்டு நானு. நீ என்ன சொன்ன, நான் வர முடியாது, வேலை இருக்கு வர முடியாது, ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு சொன்ன. அப்படியெல்லாம் சொல்ல கிடையாது நீ, நான் வர முடியாது அப்படின்னா. ஏன் வர முடியாது அப்படின்னு, வர முடியாதுன்னா வர முடியாது அப்படின்னு, நான் போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு போவேன் அப்படின்னு. நீ எங்க வேணாலும் போய்க்க, நான் வர முடியாது அப்படின்னா. மறுபடியும் சாயங்காலம் 8 மணிக்கு இவங்க அம்மா போய் போன் பண்ணிட்டு இருக்குதுங்க, 7 மணியாட்டம் வந்துட்டாங்க. அப்புறம் எங்க புள்ள சொல்லிச்சு, அம்மா மாமா வந்து, அதுக்கப்புறம் சங்கீதா ஃபோன் பண்ணா, எனக்கு மாமா வந்திருக்கு சொல்லவே இல்ல. அதுக்கப்புறம் சங்கீதா ஃபோன் பண்ணா, நான் ஃபோன் பண்ணேன், நான் ஃபோன் பண்ணதுக்கு வரேன் வெய் அப்படின்னு சொன்னா. நான் ஃபோன் பண்ணதுக்கு என்ன சொன்னீங்க, உனக்கு வந்து நான் கட்டி கொடுத்தது என்ன நினைச்சு கட்டி கொடுத்தேன், நீ என்ன நினைச்சு கட்டி நான் ஃபோன் பண்ணி என்னன்னு எப்படி பேசுறீங்க அவங்க கிட்ட? நான் ஒன்னும் பேசலையே. ஏங்க உங்களுக்கு பொறுப்பு இல்லையா, அந்த பொண்ணு 9 மாசம் கர்ப்பமா இருக்கா, பொறுப்பு அதை பத்தி நினைக்கிறதே இல்லைங்க, பொறுப்பு இல்லாமல நினைக்கிறதே இல்லைங்க. இன்னொரு தொடர்பு இருக்கா? இல்ல. அந்த பொண்ணு சொல்ல நீங்க போட்டோ எல்லாம் எடுத்திருக்கீங்களா, பார்க்ல எல்லாம் போய்? போட்டோலாம் நான்லாம் எடுக்கவே இல்லை. போட்டோ இருக்கு, காட்டு பார்க்கலாம்.
நான் ஜோடி போட்டோ போட்டு காமிச்சு என்ன பண்ணுங்க? அவங்க என்னங்கிறாங்க, சேம் இடத்துல தாங்க சேம் இதுல தாங்க இருக்குது, நாங்க ஜோடி போட்டு ஒன்னா படுத்திருந்த மாதிரி போட்டோ இருக்குதா அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஒன்னா படுத்திருக்கிற மாதிரி போட்டோ எடுத்தாதான் அவங்க அப்பா அம்மா கேக்குறாங்க, நீ கை காலமா போய் பிடிச்ச ஒன்னா படுத்திருக்கிற மாதிரி அப்படின்னு கேக்குறாங்க. நீ வச்சிருக்கிற மாதிரி இவ வந்து வேற போட்டா வச்சிருந்தா நீ விட்டுருவியா? ஏனே நான் அவகிட்ட விட்டுருவியா? என்ன விட்டுருவியா? அவ வந்து வேற போட்டா அவ சரி அதெல்லாம் விடு. இப்ப இது இப்ப வந்த மேட்டர் இதெல்லாம். எது எப்ப வந்த மேட்டர் இல்ல இது வந்து இப்ப உருவானது. இது உருவான பின்னாடி தான் நீ இருங்க, அவரே ஏதோ சொல்றாரு. நான் சொல்றேன், எனக்கு கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி இவங்க தான் சண்டை போட்டாங்க. இதே எங்க அக்கா கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க தான் அவங்க தம்பி கிட்ட பிழைக்க விடாம, எனக்கு தெரியாதுங்க இல்ல அவங்க தம்பி கிட்ட பிழைக்க விடாம இவங்களும் இவங்க தங்கச்சியும், அவங்க பேர் வசந்தா, இவங்க பேர் சரசா, அவங்க தான் சண்டை போட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா வீட்டுல பொழைக்காம கிட்டத்தட்ட 6 வருஷமோ 6 மாசமோ 1 வருஷமோ இருந்தாங்க. அதுக்குதான் நான் போய் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட், நீ கேளு, இடையில பேசுறது சரியா? அதுக்கப்புறம் அது கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணி இதை பண்ணிட்டாங்க, அசிங்கப்படுத்தி மான மரியாதைக்கு எடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வராங்க 2 வருஷத்துக்கு அப்புறம், என்கிட்ட நேராக கேட்கல, எங்கள் அம்மா கிட்ட, எங்கள் அப்பா கிட்ட, என் தம்பி கிட்ட, தம்பி பொண்டாட்டி கிட்ட, இவங்ககிட்டலாம் கேட்குறாங்க என்னன்னு, எனக்கு என் பொண்ணை மறுபடியும் நான் அந்த சங்கீதாவை வந்து எனக்கு கட்டி கொடுக்குறேன், நீங்கள் பேசுங்க, அவன் மாட்டேன்னு சொல்கிறான் எனக்கு தெரியாதுங்கம்மா. இந்த பிரச்சனையானது எங்க தங்கச்சி தான் வந்து இங்க இருந்ததுங்க, நான் மைசூர்ல இருந்துங்க. இந்த பிரச்சனை பத்தி எனக்கு தெரியவே தெரியாதுங்க. அப்புறம் என்ன சொன்ன, எனக்கு இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதமே கிடையாது, எனக்கு வேண்டான்னு சொன்னேன். வேண்டவே வேண்டான்னு சொன்னாரு, நானும் வேண்டான்னு தான் சொன்னேன். நான் கேரளாவில தாங்க இருந்தேன், வீட்டு வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன், கேரளாவில தாங்க 12 வருஷமா இருந்தேன். அவங்க நம்பருக்கு கூப்பிடுவாரு. கண்டிப்பா கூப்பிட்டாரு. என்ன சொல்றாரு, நான் கேரளாவில தாங்க இருந்தேன், கேலிக்கேட்ல தான் இருந்தேன். அவங்க அந்த ஆண்டி நம்பருக்கு கூப்பிடுவா. அப்படி கூப்பிட்டு அவங்ககிட்ட ஸ்பீக்கர் போட்டுருவாங்க. நாங்கெல்லாம் ஒரே இது மாதிரி தான், அங்கெல்லாம் யாருமே பிரிச்சு இதெல்லாம் பேசல, எல்லாம் ஒரே மாதிரியே தான் பழகிட்டு இருந்தாங்க. ஃபோன் பண்ணி என்னன்னு சொல்றாரு, உங்க அம்மா வேற பக்கம் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, உங்க சினிமாவும் கடைக்கார பெரியம்மாவும் வேற பக்கம் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, உனக்கு கட்டிக்கிறதுக்கு விருப்பமா, எனக்கு உன்னை கட்டிக்கிறதுக்கு பிடிக்கும், இஷ்டம் அப்படின்னு இவங்கள தான் முதல்ல என்ன ஆரம்பத்தில் கேட்டது உண்மை. கல்யாணத்துல விருப்பமே இல்ல சொன்னீங்க. விருப்பமே இல்லைன்னு சொல்றது முன்னாடியே கேட்டது. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளுங்க. சொல்லுங்க. விருப்பம் இல்லைன்னு சொன்னா இவங்க எங்க தம்பி கிட்ட, எங்க தம்பி ஒய்ஃப் கிட்ட, எங்க அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, அவங்க கிட்ட எல்லாம் பேசி அவங்க வந்து எங்கிட்ட எங்க வீட்டுல எல்லாருமே லவ் மேரேஜ், தம்பி தங்கச்சி எல்லாருமே லவ் மேரேஜ். எங்க அம்மாலாம் வந்து புலம்புனாங்க, நான் எல்லாருமே இப்படி பண்ணிட்டாங்க, உனக்காவது நான் மாலை போட்டு பார்க்கணும், நீயாவது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அப்பவும் வேண்டான்னு தான் சொன்னேன். முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க? ஆமா, அதான் விருப்பம் இல்ல சொன்னீங்க. விருப்பம் இல்ல. அப்புறம் எதுக்கு அவளை கூப்பிட்டு கேட்டுக்கிறியா கேட்டீங்க? அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் உங்க அம்மா இப்படி சொல்றாங்க, எங்க அப்பா இப்படி சொல்றாங்க, உங்க அம்மால இஷ்டம் தான் அப்படின்னு சொன்னாரு. உங்க அம்மால ஏற்கனவே இப்படி பிரச்சனை பண்ணிருக்காங்க, பிரச்சனை பண்ணதால எங்க அவரை பேச விடுமா, பிரச்சனை பண்ணிருக்காங்க, எங்க அப்பா இப்படி சொல்றாரு, எங்க அம்மா இப்படி சொல்றாங்க, உங்க அம்மா இப்படி சொல்றாங்க, உங்க அத்தை, ஏதாவது என் தம்பி பொண்டாட்டி, உங்க அத்தை இப்படி சொல்றாங்க, உங்க மாமா இப்படி சொல்றாங்க, நீ என்ன சொல்ற, எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு விருப்பமா இல்லையா கேட்டேன். உண்மை இல்லைன்னு சொல்ல. அப்புறம் கல்யாணம் பண்ணி 2 குழந்தையும் பெத்தாச்சு. ஆமா. இப்ப என்ன? இப்ப தெரியல, கேளுங்க அவங்கள. இப்ப உங்களுக்கு அவங்களோட இன்னும் தொடர்பா இல்ல? ஏன் போய் சொல்றீங்க? இல்ல, தொடர்பு இல்லாமையா நீங்க பார்க்ல போய் போட்டோ எடுப்பீங்க? பார்க்ல நாங்க போட்டோ எடுக்கல மேடம், பார்க்ல போட்டோ எடுக்கவே இல்லை. உங்களுக்கு அவங்க கூட தான் இருக்கிறதுக்கு விருப்பம்னா ஏன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? எதுக்கு 2 குழந்தை பெத்தீங்க? நான் வந்து அப்படி சொல்லவே இல்லையே, நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்லாம். நீ நேத்து சொன்னங்கட்ட. நேத்து சொன்னாங்க இல்ல மேடம். இவங்க என்ன பண்ணாங்க, ஒரே நிமிஷம் இருங்க நான் சொல்லிடுறேன். இவங்க ஊர்ல இருந்து வந்தாங்க, இவங்க என்ன நடந்தது ஏது நடங்க எதுவுமே தெரியாது எங்க அக்காவுக்கு. இங்க என்ன நடக்குதுங்கிறது அங்க தெரியாது, ஏன்னா போன்ல பேசிட்டு இருக்காங்க. வந்தாங்க, ஊர்ல இருந்து வந்தாங்க,
வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சரி நான் வர முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் நைட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணணும் கேட்கணும்ல. கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன கேட்ட என்ன கேட்ட இல்ல என்ன கேட்டேன்னு சொல்லு. அத நீயே சொல்லு. நான் நான் சொல்லு. ஒண்ணும் தப்பா தவறெல்லாம் உனக்கு கேட்கலையல்ல. என்ன கேட்ட? நான் என்ன கேட்டேன், மத்தியானம் போன் பண்ணதுக்கு நான் வர முடியாது, நீ போலீஸ்க்கு போற அப்படின்னு தான் போ, நீ என்ன உனக்கு என்ன பண்ண முடியுதோ அது பண்ணு அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்ப இப்ப எதுக்கு யார் வந்தேன்னு போன் கேட்டேன். பண்ணாங்க? இப்ப எதுக்கு வர? இப்படி எதுக்கு இப்ப வந்த? இப்ப யார் போன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு தான் கேட்டேங்க. இப்ப யார் வர சொல்லி போன் இப்ப பண்ணாங்க? பிரச்சனை அதெல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு அவங்களோட தொடர்பு இருக்கா இல்லையா? இல்ல. இல்லையாம்மா? இருக்குதுங்க. அவ சொல்றோம். அவர் வீட்டுட்டு போன அன்னைக்கு எங்க மாமா ஃபோன் பண்றாரு லாஸ்டா. எங்க அம்மாவோட தம்பி, சாமி உன்னோட வாழ்க்கை நீ தான் பாத்துக்கணும். அவளும் வீட்டுட்டு போயிட்டா, இவனும் வீட்டுட்டு போயிட்டான். என்னாச்சு? அவ வீட்டுட்டு எல்லா துணிமணியெல்லாம் அதுக்கு முன்னாடி கூட எங்க அம்மா வீட்டுல இருந்து படுத்துட்டு இருந்துட்டு கூட வந்து துணிமணியெல்லாம் கூட மாத்திட்டு போயிட்டு இருந்தாலாமா. இது இப்ப மொத்தமா துணியெல்லாம் எடுத்துட்டு பேக் பண்ணிட்டு போயிட்டா. உன்னோட வாழ்க்கை நீ பாத்துக்கோ சாமி அப்படின்னு ஃபோன் பண்ணிட்டு வச்சுருதான் இவரு அந்த அன்னைக்கு வீட்டுட்டு போனாலும் தாங்க. அது எனக்கு தெரியாது அவங்க எங்க போனாங்க என்னங்கிறது எனக்கு தெரியாது. என்ன போட்டோங்க அது? பாத்தீங்களா? நீ கண்ணால பாத்தியா போட்டோ? போட்டோ தாங்க. அந்த பொண்ணு போட்டாங்க. அது வந்து அந்த பொண்ணு போட்டோ எப்படி வந்து எனக்கு சொல்றேன் ஆரம்பத்துல இருந்து. எங்க அண்ணன் இருக்கு, அது மஞ்சு. எங்க அண்ணன் எடுத்திருந்தானா? சொல்ல வரைக்கும் கேளு ஃபர்ஸ்ட். அவன் வந்து என் மெமரி கார்டை வாங்கி இது சங்கீதா தான் வாங்கி கொடுத்தான். இந்த மாதிரி அண்ணன் கேட்குறான் எனக்கு கொடுங்கம்மான்னு சொல்லி வாங்கி கொடுத்தான். சரி நானும் வந்து இல்லை எனக்கு இது ஒன்று தான் இருக்குது, இது வந்து நான் சரி நான் மறுபடியும் கொடுத்துட்டேன், நான் இது ஒன்று தான் இருக்குது எனக்கு வேணும்டான். நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு இப்படியே 2 மாதம் 3 மாதம் வச்சிருந்தான். அதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு வந்து இவங்க பிரச்சனை பண்ணதுக்கு முன்னாடியே 5 வருஷம் கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடியே நான் அவங்க வீட்டுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அதுக்கப்புறம் நான் இவங்க என் கல்யாணத்துக்கும் போது தான் அவங்க வீட்டுக்கே போயிருக்கேன் ஃபர்ஸ்ட், நானும் எங்கள் மாமாவும் அவங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் நானே அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக. உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குங்க. கண்டிப்பா இருக்கு. உங்க அக்கா பொண்ணு அது, சின்ன பொண்ணு அது, உங்க ஒரு புள்ள இருக்கு, வயத்துல ஒரு குழந்தை இருக்கு, கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. நீங்க அவ வந்து ஏன் இவ்வளவு போராடுறா தெரியுமா? உங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்றா தெரியுமா? உங்க மேல இருக்கிற பாசத்தினால உங்களை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்கா அவ. நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அவ எங்க போவா? நம்ம அன்னைக்கு கூட கேக்குறேன், ஏன் அப்படி ஏமாத்திட்டு போற அப்படின்னு. நான் அப்படிதான் பண்ணுவேன், அத்தை என் சௌரியம் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்குன்னு சொன்னா இல்லாத உண்மைதான் அந்த போட்டோஸ் பாருங்க. இல்லாத உண்மைதான் எதுக்கு நான் சொன்னேன், எனக்கு பைத்தியமாங்களா? 9 மாசத்துல யாராவது போய் அழ வைப்பாங்களா? இதோட கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? எல்லா கஷ்டம் தெரியுமா? எல்லா கஷ்டம் அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க? நான் பண்ணவே இல்லையே. அவளை சமாதானம் பண்ணுங்களேன். இனிமேல் சமாதானம் பண்ண மாட்டேன். இனிமே சொல்லிட்டாங்க, இனிமேல் சமாதானம் பண்ணது உங்ககிட்ட சேர்ந்து வாழ்வேன்னு நினைச்சு கூட பாக்காத. இனிமேல் நான் சமாதானம் பண்ண மாட்டேன். இந்த அளவுக்கு ஊர்ல அசிங்கம் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. இந்த ஊர்ல நான் இன்னும் தலை காட்ட முடியல. அந்த ஊர்ல அவர் எழுதி வச்சிருக்கிறது அந்த மாதிரி இது. அவங்க படிக்க தெரியும் கொண்டு போய் காட்டுறேன். என்னன்னா ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் சேர்ந்து படுக்கிறதுல கூட அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்படி யாருக்கு எழுதி வச்சிருக்காங்க? அப்படி இதெல்லாம் என்னன்னா ஹஸ்பண்ட் வைஃப் சேர்ந்து படுக்கிறதோ அதெல்லாம் அதை பத்தி கூட எழுதி வச்சிருக்காங்க. யாரு? இவங்கதான் எழுதி வச்சிருக்காங்க. எங்களோட இதுல இருந்து தான் எடுத்தது நான் தெரியுமே. அதனாலதான் இது இந்த அளவுக்குமா கேவலமா இருக்கும் அப்படிங்கிறது. என்ன இதுல என்னது இது கேவலம் இருக்கு? போட்டோஸ் பார்த்தே பல வருஷம் ஆகுதுன்னு சொல்றீங்க. அன்னைக்கே கொடுத்துருந்தா அது குடுமி பிடிச்சு அறுத்து விட்டுருக்கலாம். உன்னோட வீட்டுக்கு வந்துட்டு உன்னையவே அதிகாரம் பண்ணி இருப்பலாவ அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறீங்க இப்படி எல்லாம் தெரியாதுங்கக்கா பாருங்க, நீங்க கூட நான் தான் பேசுறேன்னு அது எங்கிட்ட கேட்டிருக்கணும். நீ அக்கம் பக்கத்துல சொல்றது எங்கிட்ட கேட்டேன். என்ன இப்படி எழுதி வச்சிருக்கீங்க? இல்ல என்ன கேட்ட? என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ? எங்கிட்ட ஆமா என்னோட சௌரி அப்படின்னா நான் என்ன சொல்றது? யார்கிட்ட போய் சொல்றது? எங்க அப்பா இருக்கறாரா சொல்றது? இங்க பாரு என்ன பாரு என்ன கேட்ட அத சொல்லுங்க. கேட்டல போட்டோ வச்சிருந்தது கேட்டியா? போட்டோ வச்சிருந்ததெல்லாம் கேட்டேன். என் குழந்தை மேல சத்தியமா சொல்றாங்க போட்டோ வச்சிருந்ததெல்லாம் கேட்டேன். பாப்பா மேல சத்தியம் பண்ணாத. என் பிள்ளை மேல சத்தியமா நான் கேட்டேங்க. பொய் சத்தியம் பண்ணா பொய் சத்தியம் எல்லாம் காலையில தான் எங்க அம்மா அங்க எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா தண்ணி ஊத்திட்டு ஈர துணியாண்டு போய் மாரியம் கோயில் விழுந்துட்டாங்களாமா. அவங்க எல்லாம் நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. என் மகனுக்கே குழந்தை பிறக்கல, வேற எவனுக்கோ தான் பெற்றிருக்கானு. உங்க மாமி அப்படி பண்ணிட்டு இருக்கிறா, கோயில்ல போய் விழுந்துட்டு இருக்கிறான். சொல்றவங்க பேச்சு கேக்குற அளவுக்கு எனக்கு இல்ல. இப்ப கொஞ்சம் இப்ப இதெல்லாம் பாக்கங்காட்டிதான் எனக்கு இதான் தோணுது, இந்த அளவுக்குமா இருக்கிறோம் அப்படின்னு. மிஸ்டர் சண்முகம் பேசுறீங்களா? ஆமாங்க மேடம். சங்கீதாவோட தாய் மாமாவா?
ஆமாங்க மேடம், தாய் மாமா தாங்க மேடம். இந்த பொண்ணு ஏன் இப்படி சொல்லுது? புருஷனுக்கும் அது தெரியலைங்க மேடம். அது ஏகப்பட்ட இது சொல்லுதுங்க மேடம். ஒரு டைம் இப்ப சம்சாரத்தை பத்தி போன்ல பேசிச்சு அப்படின்னு சொல்லிச்சிங்க மேடம். நான் நேரா போய் அங்க கேட்டேங்க. கேட்டதுல ஆமா அப்படின்னுச்சிங்க. எங்க வீட்லயும் கூட்டிட்டு வந்து கேட்கும்போது நான் உங்ககிட்ட அப்படியே சொன்னேன், அத்தை பேசிச்சே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிச்சிங்க மேடம். அந்த பொண்ணோட பேச்சு நான் எதுலையும் நம்ப முடியலைங்க மேடம். உங்க வைஃப் உங்க கூட தான் இருக்காங்களா? வயசு என் கூட தான் இருக்காங்க மேடம். நல்லாதான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க இருக்காங்களா? இல்லைங்க மேடம், அம்மா வீட்டில் இருக்காங்க மேடம். அது எனக்கு தம்பி ஆகுறான். அவனும் எனக்கு தம்பி. இந்த மாதிரி ஆனால் இவன் வந்து டெய்லி சும்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கானே, என்னென்ன செல்லு கூட வாங்கி வைக்க மாட்டியா? நான் அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசுனதே கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு கூட பேசுவாங்க, என் தங்கச்சி கூட ஃபோன் பண்ணி எங்கள் மாமா தானேன்னு பேசுவார். நான் அவர்கிட்ட ஒரு நாள் கூட இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. எங்கள் மாமா கிட்ட இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து நான் அவர்கிட்ட பேசுறதுக்கு ஆரம்பிச்சேன். என்ன மாமா இப்படி 10 மணிக்கு 9:45 நைட்டு 12 மணி அளவுக்கு பேசுற அளவுக்குலாம் அந்த அளவுக்குலாம் இது இல்லை. நீ பேசுற நான் தப்பாலாம் சொல்ல, நான் தப்பாலாம் நீ பேச. அவங்க மாமா, தாய் மாமா, நான் வந்து தப்பாலாம் ஒன்றும் சொல்ல. ஏன்னா அவன் பாருங்க, அவன் இல்லைன்னு சொல்றான், இப்போ வந்து இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க தான் மேடம் சொல்லணும். நான்லாம் அவர்தான் கடைசியா ஃபோன் பண்ணி சொன்னது. சரி, இப்போ பொண்ணை நல்லா பார்த்துப்பீங்களா? பார்க்க மாட்டேன் இனிமேல் பார்த்துக்க மாட்டேன். இனிமேல் பார்த்துக்க மாட்டேது என்ன அர்த்தம்? ஏன் பார்த்துக்க மாட்டாரு? தப்பு பண்ணீங்களா இருந்தா பயந்துக்கணும். தப்பு பண்ணாதீங்க, ஏன் பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. தாமராட்டி வச்சு காப்பாத்தணும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருந்தா பாப்பாங்க, ஏன் பார்க்க கூடாதுன்னு சொல்றது? அடுத்த கட்ட போயிட்டு இருக்கு, நான் எப்படி ஒண்ணு பாப்பேன் நான்? அப்புறம் ஏன் அடுத்தங்கிட்ட போவாதீங்க, என் முன்னாடி நான் நல்லா வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லணும். எப்படி? நீ தானே சொன்ன அடுத்த கட்ட இருக்கிற, அடுத்த கட்ட நான் எப்படி ஒண்ணு வச்சு பாப்பேன்? ஆமா, நீங்க இத்தனை ஃபோன் பண்ணிட்டு ஃபோன் பண்ணா ஃபோன் வந்தா போதும் எடுத்துட்டு ஓடிடுவாரு எங்கேயாச்சும். வெளியே உங்க வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாரு. ஃபோன் பண்ணா எங்க எடுத்துட்டு போயிருவாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம், அது யாருக்கிட்ட பேசுவாங்களோ தெரியல, அப்படி பேசுவாரு. ஏன் அப்படி? நான் ஃபோன் வந்தா நான் எடுத்தா கூட நீ எல்லாம் எடுக்காத என்னோட செல்ல அப்படிம்பாங்க. எப்போ என் போன் எடுத்து பேசுனது என்னோட செல்ல எடுக்காத. இல்ல, ஒரு நிமிஷம் நான் கேக்குற பதில் சொல்லு. என் செல்ல எடுத்து நீ பேசுனது கிடையாது, யாருக்கும் கூப்பிட்டது கிடையாது. கூப்பிடுறேன், எங்க அம்மா ஃபோன் பண்ணுவேன், ஆனா ஃபோன் வந்தா மட்டும் அட்டெண்ட் பண்ண விட மாட்டாரு. சரி, இப்போ இவ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது அவ கேட்டுக்க. சந்தேகப்பட்டுட்டா நீங்க பண்ணலன்னு நீங்க சொல்றீங்க. இவ இந்த பொண்ணு என்ன பண்ணும்? அந்த பொண்ணு அவங்க தான் முடிவு பண்ணணும். நான்லாம் ஒன்று சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ உங்களுக்கு பசங்க மேல அக்கறையே இல்லை? பசங்க எனக்கு வேணும் கண்டிப்பா. பசங்க வேணுமாமா? நான் தெருவில் நிக்கிறதுங்களாமா? பசங்க கண்டிப்பா வேணும் எனக்கு. அவங்க அம்மா ஏற்கனவே சொல்லிட்டாங்கம்மா, இதுக்கு மேல வந்தாலும் அவளை வீட்டுல சேர்த்த மாட்டேன், இடமே கிடையாதுன்னு. நான் அங்கதான் இருப்பேங்க, வீட்டு விட்டு மட்டும் போக மாட்டேங்க. எனக்கு அந்த வீட்டுல தான் இருப்பேன், அங்கதான் இருப்பேன், வீட்டு விட்டு மட்டும் போக மாட்டேன். கருத்து கொண்டு செத்தாலுமே அந்த வீட்டு விட்டு மட்டும் போக மாட்டேன், அங்கதான் இருப்பேன். அவங்கதான் எங்க அம்மா தான் சொல்றாங்களாம்மா, வீட்டுல இருக்க மேல இருக்க மாட்டேன், வந்தாலும் நான் சேர்த்திக்க மாட்டேன். நேத்துல இருந்து தண்ணி போட்டுட்டு பயங்கர அக்கம் பக்கத்துல கட்டையெல்லாம் சண்டைக்கு போயிட்டு இருக்காங்களாமா. அது யார் காரணம் சங்கீதா? யார் காரணம்? அதெல்லாம் அவங்க பேசுறாங்க, சண்டை போட்டு இருக்காங்க. அவங்க பேசுறாங்கன்னா இது வந்து சொந்த பேத்தி. சொந்த பேத்தியா இருந்தா எது வேணாலும் சொல்லுங்களா? ஃபர்ஸ்ட் வாய் மட்டும் அடிக்காத, வாய் இருக்குன்னு மட்டும் பேசக்கூடாது. சொந்த பேத்தி மேடம். கல்யாணம் ஆனதுல இருந்து கல்யாணம் ஆகி ஒரு பேத்திங்கிற உரிமையில அவங்க செல்லம் கொடுக்குறாங்க, என்னமோ பண்றாங்க. இவன் என்ன பண்ணும்? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்காக செய்யணும், நேரமாக எந்திரிக்கணும், நேரமாக சாப்பாடு செய்யணும், வாசை கூட்டி ஏதோ பண்ணணும். எதுவுமே கிடையாது. எதுவுமே செய்வாங்க. சொல்ல வரைக்கும் கேடுங்க, செய்வாங்க. அவங்க சௌகரியம் போகுது. அது வரைக்கும் நான் வேலைக்கு நான் தான் வீட்லேயே இருக்கிறது இல்லை, அதை விட்டுருங்க. நான் எங்கள் அப்பா வேலைக்கு போவாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஷார்ப்பாக 8 மணிக்கும் போது சாப்பாடு கொடுத்துடணும். அது வரைக்கும் இவங்க எந்திரிக்கிறது 7:30, 7:45, 8 மணி. கல்யாணம் ஆனதுக்கப்புறம், ப்ரெக்னெண்ட் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறது இல்லை. சரி, அவன் மாசமாக இருக்கிறா, அது அவன் இருந்து தூங்கிட்டு போகிறா அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நான் செய்வேன், சாப்பாடெல்லாம் செய்வேங்க. எங்கள் அப்பா என்ன சாப்பாடு போட்டு கொடுத்தாலும் ஒரு உப்புலாம் கூட போட்டு சாப்பிட்டா வேண்டாங்கங்களா, சோத்த பாருமா இருப்பாருன்னு தூக்கி எறிவாரு. மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுவாரு. மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறேன், எப்படி எனக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு மனசு வரும்? சொல்லணும். சாப்பாடு சாப்பிடுற மாதிரியே இருக்குது, சாப்பாடு போயிருவாரு. செஞ்சு கொடுத்தா கூட தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவாரு சாப்பாடு. நீ சொல்லிருக்கலாம்ல சங்கீதா, அப்ப நீ சொல்லிருக்கலாம்ல. என்ன சொல்றது? நான் என்னால இப்படிதான் செய்ய முடியும், வேணா நீ செஞ்சு சாப்பிட்டுக்கன்னு சொல்லிருக்கலாம். சொல்லு. நானு என்னால அதனாலதான் நான் சாப்பாடு செய்யறது இல்ல.
நான் அப்படி சொன்னேன் சரி, என்ன எனக்கு அது தெரிஞ்ச correct. மாதிரி நான் செய்ய முடியும். நான் இல்ல, கேரளால இருந்து என்கிட்ட சாப்பாடு சொல்லி- சமையல் என்கிட்ட எல்லாம் சொல்லிருக்கலாம்ல. பழகிட்டு வந்தது. சரி என்கிட்ட தமிழ்நாட்டு சொல்லிருக்கீங்களா? சாப்பாடெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சரி. கேரளால இருந்தா பழகிட்டு வந்தது. அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் இனிமே சாப்பாடு செய்ய மாட்டேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க செஞ்சு சாப்பிட்டுக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்க பாட்டி தான் செய்வாங்க. ஒவ்வொரு டைம் எங்க பாட்டி செய்வாங்க, இல்லைன்னா நான் சரி செய்வேன். அவங்களுக்கு முடியாத டைம்ல கூட செய்யலாம்ல மேடம்? முடியாத டைம்ல இதெல்லாம் செய்யறேன். சின்ன விஷயம்ப்பா. இல்ல இது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான், விஷயம். பெருசுப்படுத்துனது அவங்க தான். சின்ன விஷயம் இதெல்லாம், பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. எப்படி வாழ போறீங்க நீங்க? அவங்களே கேட்டுங்க, எனக்கு தெரியாது. ஒண்ணுமே இல்லாம அவ சந்தேகம்லாம் பட மாட்டா. ரெண்டு சைட்ல இந்த ஏதோ மிஸ்டேக் இருக்கு, நீயும் தேவையில்லாம சந்தேகப்படுற. இன்னும் அப்படி இருக்க கூடாது. And நீங்களும் புரிஞ்சுக்கணும், அவ ரொம்ப சின்ன பொண்ணு. உங்களை விட 20 வயசு சின்ன பொண்ணா? அது அப்பவே 15 தப்பு வயசா? பண்ணிட்டு இருந்தா 15 நான் அதே தான் சொன்னேன், எனக்கு வந்து வயசாயிடுச்சு, இந்த பொண்ணு எனக்கு வேண்டான்னு சொன்னேன். நான் கேட்கல. நீங்க கட்டி இருக்க கூடாது. உண்மையாலுமே நான் கடைசி வரைக்கும் தாலி கட்டுற வரைக்கும் சண்டை தான் போட்டுருக்கேன். பத்திரிக்கை அடிச்சு சொல்ற அப்படி நான் போயிடுறேன் மாமா, இப்படி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இதெல்லாம் நல்லா இருக்காது. பத்திரிக்கை அடிச்சாவே பாதி பொண்டாட்டி ஆன மாதிரி, எங்க போற எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஆமா பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் அழைச்சாச்சு. நீங்க அதுக்கப்புறம் ரெண்டும் பேசுறீங்க. நான் கல்யாணம் லாஸ்ட் மொமெண்ட் வரை பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன்னு இல்ல சொல்றீங்க. மேடம், அப்புறம் இல்ல நான் இல்ல இவங்க பாத்துக்கிறேன். இப்படி பண்ணிட்டு இருந்ததா என்ன பண்ண முடியாது? அந்த பொண்ணு வந்து சொல்லிடுச்சு. நான் வந்து கேட்டேன், உண்மையாலும் என் மேல என்னை கட்டிக்கிற விருப்பமான்னு கேட்டேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் இப்ப சரின்னு சொன்னாங்க. மறுபடியும் இதை இவங்க அம்மா என்ன பண்ணாங்க, மறுபடியும் அந்த அன்னைக்கு பயங்கர சண்டை போட்டுட்டு இவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க, வா போலாம் அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு நானும் கிளம்பி. போறேன்னு சொல்லிட்டேன். நான் இதே வந்து இன்னொன்னு பிரச்சனை எப்படி சொல்றேன் மேடம். இருக்குது? கல்யாணம் பண்ணா இதுக்கு மேல பிரச்சனையா இருக்காதா? நான் போறேன்னு தான் சொன்னேன். அதே இது பத்திரிக்கை சொன்னேன் அடிச்சுட்டு நானு. போறேன்னு சொன்னேன். இருக்க மாட்டேன், இதுக்கு மேல இருந்தா கல்யாணம் பண்ண கூட இப்பவே இப்படி பிரச்சனை பண்றீங்க, நாளைக்கு நல்லா இருக்குமா நான் போயிடுறேன்னு. எங்க போற? பத்திரிக்கை அடிச்சு உங்க அம்மா பண்ண போயிட்டு போகுது. பத்திரிக்கை அடிச்சா நீ பாதி பொண்டாட்டி தானே, ஏன் போகணும்? இங்கே இருன்னா எங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. இவருதான் கூப்பிட்டு அவங்க வீட்லயே தங்க வச்சதே இவர்தான். அவங்க வீட்டுல கூப்பிட்டு தங்க வச்சதே இவர்தான். அம்மா எல்லாம் நான் தான் பண்ணேன். அது என்ன போட்டோ அது? தெரியல, காட்ட சொல்லுங்க. அந்த பொண்ணு போட்டான்னு சொல்றாங்க, காட்ட சொல்லுங்க. தனியா இருக்கா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்களா? சேர்ந்து இல்லைங்க, அந்த தனியா தான் இருக்குது. மெமரி கார்டு எடுத்து செக் பண்றதெல்லாம் தப்பான விஷயம். அதே எனக்கு முதல்ல அதில் தெரியலைங்க ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கிறது. அப்புறமா கொடுத்து பார்க்க வேண்டியதான் அதில் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. சரி இப்ப என்ன பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வாழுங்க. அவளுக்கு சொல்லி கொடுங்க நல்லது கெட்டது. தேவையில்லாம சந்தேகப்படாதே சொல்லுங்க. ஒரு 2 நல்ல வார்த்தை சொன்னீங்கன்னா அவளுக்கு சரியாயிடும். உங்கள்ட்ட இருந்து பாசமா ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு தான் அவ்வளவு ஏங்குறா. அந்த பாசம் கண்டிப்பா இனிமேல் கிடைக்காது மேடம். ஏன்னா நான் இந்த சும்மா இருங்க. அவளை விட நான் ரொம்ப நொந்திருக்கேன் மேடம். உண்மையாலுமே அவளை விட என் மனசார பயங்கரமா அந்த ஊர்ல போக முடியல மேடம். எல்லாம் சரியா அவ்வளவு போயிடும். அசிங்கப்படுத்திருக்காங்க. சரியா போயிடுங்க. ஐயோ, அவ சின்ன இங்க பொண்ணா பாருங்க, கிட்டத்தட்ட அந்த ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 750 வீடு இருக்கு. நான் அந்த வீட்டுக்கு நான் போகணும்னு நைட்டு தான் போயிட்டு இருக்கேன். ஏன் அசிங்கப்பட? ஏன் எதுவுமே இல்லாம ஏன் அவங்க அப்படி கேட்குறாங்க? ஏன் அப்படி காரணமே இல்லை, தப்பு பண்ணலாம், ஏன் அவங்க அப்படி கேட்குறாங்க? யார் கேக்குறா? அசிங்கம் யாரு எதுக்கு படுத்துருந்தது? நீ பண்ணதானே? நான் எங்க பண்ணினேன்? இருமா ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த ஊருக்குள்ள போக முடியல மேடம். இப்ப போய் எப்படி சேர்ந்து வாங்கணும்? அப்படியெல்லாம் அனாதையா விட்டுற முடியாது. அனாதையெல்லாம் இல்ல மேடம். அப்புறம் என்ன பண்ண நீங்க போறீங்க? சொல்லுங்க, நான் சொல்றேன். நான் அதுக்கப்புறம் சொல்லறதுக்கு இல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க உங்க பிளான் என்னது? என் பிளான்லாம் ஒண்ணும் இல்லை மேடம். ஒரு விஷயம் நான் சொல்றது கேளுங்க. சொல்லுங்க. சின்ன பொண்ணு, அவளுக்கு தெரியல எப்படி நடந்துக்கணும். தெரியலன்னா இது நீங்க தப்பு பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க இல்லன்னு உறுதியா சொல்றீங்க. அதான் இல்ல, அப்ப அவர் ஒய்ஃப் கிட்ட நீங்க பேசிருங்க. அவ சந்தேகப்பட்டு தான் அப்படி எல்லாம் பண்ணிருக்கா. கரெக்டா? அவளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. சின்ன பொண்ணு அவ. உங்களை விட 15 வயசு. கேட்க கூடாது. சரிங்க, உங்க அக்கா தானே? அக்கா இருந்தா அக்காவே தானே சந்தேகப்பட்டு எனக்கு ஆரம்பத்திலே அதான் பிரச்சனை. உங்க அவங்க அக்கா தான். அவங்கனாலேதான் பிரச்சனையே. சரி தெரியறது இல்ல இந்த பொண்ணு என்ன போயிடுச்சா? அந்த பொண்ணு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப அவங்க வந்து- அம்மா பண்ணது இப்ப இந்த அந்த பாரும்மா. பொண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் உன் வாழ்க்கையை நல்லா பாத்துக்கணும். நீ இந்த மாதிரி ஆயிடக்கூடாது. புரியுதா? தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதே. நல்லபடியா டெலிவரி ஆகட்டும், நல்லா குழந்தைய பெத்துடு. அதுக்கப்புறம் போய் ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் பண்ணிக்கோ. 9 மாசம் ஆச்சு. அதெல்லாம் இருக்கட்டும் உங்க மேடம். புள்ள தானே? அது என் புள்ளதான். அப்ப இன்னொன்னு இருக்கு, அது அப்புறம் பாத்தீங்களா? பார்க்கணும் பாக்கல. பாருங்க பசங்களை பாருங்க. அது சின்ன குழந்தை. அவளை பார்க்க மாட்டேன் மேடம். கண்டிப்பா குழந்தைங்க பாத்துக்குவேன்,
எல்லாமே பண்ணுவேன். அவருக்கு என்ன அதெல்லாம் அவர் கோவத்துல ஏதோ இல்ல பேசுறாங்க. மேடம், நான் அவங்க உண்மையை வீட்டுக்கு போனாலும் சொல்றேன். அப்படிதான். இன்னைக்கு அவங்க சொன்னாலும் அதுக்குள்ளே சொல்லிட்டாரு. என்னோட இன்னைக்கு சௌரி தான் சொன்னாலும் அந்த பொம்பளை இன்னும் அப்படிதான் 10 வச்சுக்கணும்னு வருஷம் சொல்லிட்டாரு. சொன்னாலும் அதுதான். அங்க சொல்லிட்டாரு, உங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுறாரு. அப்படியெல்லாம் நான் பேச மாட்டேன். இன்னைக்கு சொன்னாலும் அது, இன்னும் 10 வருஷம் கேட்டாலும் அது, சொன்னாலும் அதுதான். அவன் வந்து இருக்கட்டும், வேண்டான்னு சொல்ல. அவன் குழந்தையும் இருக்கட்டும், வேண்டான்னு சொல்ல. ஆனா நான் என்னுடைய மனசாட்சி பிறகு நான் அந்த ஊருக்குள்ள நான் போக முடியாது. அவ்வளோ அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நைட்ல தான் போறேன் வீட்டுக்கு. அப்பயே எப்பயுமே நைட்டு தான் வருவாரு. 2 மணிக்கு, 1 மணிக்கு, 12 மணிக்கு தான் வருவா. அப்படி இன்னைக்கு ஒண்ணு இல்ல வராங்க. மேடம், அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமா ஊர்ல எல்லாத்துக்கிட்டையும் போய் எல்லாரும் கேட்பாங்க. எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கேன். கொஞ்சம் ஃப்ரீயா விட அவரை. அவர் மனசுல ரொம்ப நொந்து போயிருக்காரு. எனக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. புரியுதுமா? யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்ல, நீ விட்டு கொடு, தப்பு இல்ல. இப்ப நீ உன்னோட கான்சென்ட்ரேஷன் அதுலதான். எங்க குழந்தை பெத்துக்க போற? அம்மா வீட்டுக்கு போறியா? இல்லைங்க, நான் இங்கதான். இங்கெல்லாம் பாத்துக்க ஆள் இல்லை மேடம். கண்டிப்பா எங்க அம்மாலாம் பாத்துக்க மாட்டாங்க. இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் சத்தியமா எங்க அம்மாலாம் பாத்துக்காது. நல்லபடியா வந்து இருக்க சொல்லுங்க. நான் வேண்டாம்னு சொல்லவே மாட்டேன். நான் நல்லபடியா வந்து இருக்க சொல்லுங்க. ஆனா டெலிவரி மட்டும் அவங்க, ஏன்னா எங்க அம்மாலாம் நிஜமா பாத்துக்க மாட்டாங்க. அங்க வந்தாலும் மறுபடியும் சண்டையா தான் இருக்கும். மறுபடியும் இன்னும் கேவலமா தான் இருக்கும். உண்மையாலும் நான் அப்படி இருந்து அப்படி நீ சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் இல்லாத ஒண்ணு சொல்லி சரி. அவங்க குடும்பத்திலயும் பிரச்சனை, பாத்தியா? இப்ப நம்ம குடும்பத்திலயும் பிரச்சனை. அவர் சொல்றது உண்மையாதான் தெரியாது. அவர் ஏங்க அப்புறம் ஏங்க பணத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்றது? அவளும் இருந்துட்டு போறான்னு இவரு தாங்க சொன்னா. அப்படி பணத்தை கொடுக்குறான் அப்படின்னு அவளும் இருந்தா இருந்துட்டு போறா. ஏன் அப்புறம் நல்லவங்களா இருந்தா அன்னைக்கே எங்க என்னோட வீட்டுக்கு எதுக்கு வரேன்னு துரத்தி விட்டுருக்கணும் அவள. யாரு யார் வர சொன்னது? யாரு வர சொன்னது? நீங்களும் தானே போன் பண்ணி வர சொன்னீங்க. நானும் போன் பண்ணி வர சொன்னேன். என்ன யாரு கேட்ட? அவகிட்டதான். எப்போ? எங்க அம்மாவை கூட்டிட்டு நீ இப்படியே வந்துரு, அங்கெல்லாம் போகுது, அப்ப விட்டு துரத்திட்டா வந்துரு, இங்கே இருந்துக்கா அப்படின்னு இவருதான் சொன்னதே. எங்க போன் பண்ணி சொல்லி அவங்க குடும்பத்துல சண்டை வந்துருச்சு. குடும்பத்துல சண்டை வந்து என்கிட்ட கூட்டு பேசுறாங்க. இந்த மாதிரி இவர் சொல்லி சண்டை என்னை வந்து வீட்டுட்டு விரட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி என்ன பண்ண போற அப்படின்னா, இல்ல நாங்க ஊர்ல இருந்து இருக்கிறோம், நானும் எங்க அம்மாவும் அங்க வரோம். சரி வாங்க வந்து கேளுங்க, எதனால என்ன எதனால இப்படி சொன்னேன்னு சொல்லி கேளுங்க. சரி, இப்ப இருந்ததுன்னே வச்சுக்கோ. இப்ப என்ன பண்ண போற? அவர்கிட்ட சொல்லியாச்சு. என்ன பண்றேன்னு அவங்க தான் சொல்லணும். என்னோட வாழ்க்கையை கெடுக்கிறாங்கன்னு தான் நான் கேக்குறேங்க. நான் சேர்ந்து வாழ்ந்தான் நினைச்சுதான் வந்திருக்கேன். அப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சும்மா ஏமாத்துறாங்கன்னு யாரு நினைச்சாங்க? அது இவங்க போட்டோஸ் தெரிஞ்சதுமே அதுக்கு முன்னாடி வந்து நல்ல பொம்பளையாட்டு பேசிட்டு போனால, போட்டோ தெரிஞ்சதுமே ஏன் இவங்க அப்பாவுக்கும் இங்க அம்மாவுக்கு மட்டும் தெரியாம போன் பண்ணி ஈரோடு பார்க்குக்கு வர சொல்லி பேசியிருக்கிறாங்க. அன்னைக்கு பேசின பொம்பளை இன்னைக்கு என்னோட வீட்டுக்கு வந்துட்டு அதிகாரம் பண்ண போட்டோ இருக்குன்னு தெரிஞ்சதுமே என்னோட வீட்டுக்கு வந்துட்டு இப்படி இருக்குது அம்மான்னு கேட்க வேண்டியதானே? என்னையுமே என்ன உங்க மாமாவுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கிற போட்டோஸ் எல்லாம் இருக்குன்னு என்னையே வந்து கேட்க வேண்டியதானுங்க? என்னையே வந்து கேட்டுருக்கலாம், இப்படி போட்டோ இல்லாம இருக்குது என்ன போட்டோ? நீ என்ன சொல்ற? அவங்களுக்குள்ள ஏதோ தொடர்பு இருக்கு சொல்றியா? இருக்குதுங்க, கண்டிப்பா இருக்கும். இப்ப விட்டுடு. இனிமே அவர் அதுல இருந்து வெளியே வந்துடுவாரு. விட்டுடு, புரியுதா? எனக்கு புரியுதுங்க. ஆனா அவருக்கு நீங்க என்ன சொன்னாலுமே அவர் நடக்காதுங்க. அங்க இங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க என்னன்னு சொல்றான் அவன். ஏன் சொல்லவே மாட்டேன். ஆமாதான் சொல்லுவா. அப்படி அவங்க தாய் மாமா கிட்ட சொல்லாரு. அவங்களும் இப்படிதான் அங்கிட்ட என்ன பண்ணலாம் சங்கீதா? அப்போ சொல்லு, நீ சொல்லு என்ன பண்ணலாம்னு. நீங்க தான் அவர் தான் சொல்லணும். நான் சேர்ந்து வாழணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். இங்க வந்து இவ்வளவு பேசுறீல்ல, அதே வீட்டுல பேசிருக்கலாம்ல. வீட்டுல பேசணும், எதுவுமே பேசணும் அப்படி பார்த்து பேசுறாங்க. யாருமே சப்போர்ட் கிடையாது. உனக்கு என்ன சப்போர்ட்? நீ எங்கிட்ட பேசிருக்கலாம்ல. பேசினா அடிக்கிறதுக்கு வர. அப்படி மாசமா இருக்கணும். அதுக்கு முன்னாடி நான் குழந்தையில இருந்தே இவங்க தாங்க வளர்த்துனாங்க. இல்லைன்னு சொல்லல, குழந்தையில இருந்தே இவங்க தான் வளர்த்துனாங்க. அதிகமா அப்பயுமே அவங்க வீட்டுக்கு தான் போவேன். அப்புறம் அத்தனை வருஷமா என் கல்யாண மாநில இருந்து இந்த இதாகிறது வரைக்கும் அத்தனை கோவப்பட்டு தான் அன்னைக்கு தாங்க பாக்குறேன். அப்படி வார்த்தை பேசுறேன், எக்காலமா கேக்குறேன். அப்படி ஏன் காரணமே இல்லாம ஏங்க சண்டை போடணும்? அடிக்கிறதுக்கு ஒண்ணு இவ்வளவு பெரிய கட்டை இருக்கும், இந்த வேப்ப கட்டை, அதை எடுத்துட்டு அடிக்கிறதுக்கு வர. அப்படி கீழே பிடிச்சு தள்ளி விட்டுதான் அங்க காயானது அந்த அன்னைக்கு. அதே எங்க அம்மா கிட்ட கூட சொல்லல. கீழே பிடிச்சு தள்ளி விட்டுதான் அங்க காயானது. எங்க அம்மா கூட சொல்லல, அடிச்சது இல்ல, தள்ளி விட்டது அந்த காயம் எனக்கு அதுல கிழிச்சுக்கிட்டேன். அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட சொன்னேன், என்ன திடீர்னு காயம் அப்படின்னு. நான் தள்ளி விட்டேன். மெமரி கார்டு குடுக்கலன்னு சொல்லி நான் தள்ளி விட்டேன். பின்னாடி தள்ளி விட்டாங்க. எங்க தள்ளி விட்டாங்க? அவங்க அப்பாவும் இப்படியேதான் கட்டில மேல உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பிள்ளைய பிடிச்சி கீழே தள்ளுற அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்க கிடையாது. பொய் சொல்லாத, உண்மையாலுமே பொய் சொல்லாத. அது என் குழந்தைனாரு பொண்டாட்டி வந்துதான் ஏன் மாசமா இருக்கிற பிள்ளைய வந்து உண்மையாலுமே பொய் சொல்லாத. நான் கீழே தள்ளி விட்டு, ஆனா அடிச்சு
எனக்கு அப்படி அடிச்சிருந்தா சொல்லியிருந்தா அடிச்சிருந்தா கூட என்ன இதாக என்னன்னா கட்டை எடுத்துட்டு அடிக்கிறதுக்கு வந்துட்டு எங்கங்க என் குழந்தையோட வைஃப் வந்து தடுக்கலைன்னா அடிச்சிருப்பா, அப்படி வயிற்று மேலே அடிச்சிருப்பா அப்படி அன்னைக்கு. பாவி. அவங்க வந்து தடுக்கலைன்னா அடிச்சிருப்பா அப்படி. சங்கீதா நீ என்ன வேணாலும் சொல்லு. என்ன சொல்றது, அவங்க தான் சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்றாங்க. நீங்க அந்த போட்டோஸ் பார்த்து பாருங்க. அதுல பாத்துட்டு நான் தான் சந்தேகப்பட்டு பேசுற மாதிரி இருந்தா நான் ஒத்துக்கிறேங்க. ஆமாங்க நான் கொஞ்ச நாளைக்கு சந்தேகம். விடுமா, போய் அம்மா வீட்டுல போயிருந்து டெலிவரி முடிச்சிட்டு வா. அதுக்குள்ள அவரு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் போய் வாழலாம். சரியா? ம், உங்க அம்மா கூட்டிட்டு அவங்க ஊருக்கு கூட போக வேண்டாம், இங்கேயே கூட எங்கேயாவது இருந்து கூட பார்க்க சொல்லலாம். அவங்க வீடு இடம் இருக்கு. ஏன்னா வீடு இடம் இருக்குதானே, காலி இடம், வீடெல்லாம் இடிஞ்சு போய் கிடக்குது, கட்டலைங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் காலி இடம் போயிட்டு கூட வந்து பார்த்துருக்க ரொம்ப சிரமம். ஏன்னா இங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. ஏன்னா மறுபடியும் அங்க போனா அங்க தனியார் ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்க அதை பார்த்துக்கணும். சரி, உங்க ஊர்லயே இருந்தா அவங்க அம்மா வந்து இருக்க மாட்டாங்களா? அது அவங்கள தான் கேட்கணும். வந்து இருப்பாங்கல்ல. வீட்டுல எங்க வீட்லயா? கண்டிப்பா எங்க அம்மா விடாது. உங்க அம்மாவோட பொண்ணு தானே? கண்டிப்பா விட மாட்டாங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி இருக்காங்க மேடம். நீ என்ன நினைச்சு நீ அது எனக்கு நான் சொல்லிட்டேன், உண்மையை சொல்லிட்டேன். நான் அதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா எனக்கு தெரியும். உங்க அம்மா வருவாங்களா? ஏன் வர மாட்டாங்க? அம்மா தனியா தானே இருக்கிறாங்க. அம்மா எங்க அது யாரோ. சரி, உங்க அம்மா வர சொல்லு. முதல்ல டெலிவரி முடிச்சுக்கோ, அதுக்கப்புறம் புருஷனோட போய் வாழு. தேவையில்லாம சந்தேகப்பட்டு பிரச்சனையை உன் தலையில நீ மண்ணலை போட்டுக்காத. புரியுதா? நீ நினைக்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கட்டும், அவர் அது மெதுவா அதுல இருந்து வெளியே வந்துடுவார். அப்படி இருந்தாலும் முதல்ல இப்ப டெலிவரி முடி, அதுக்கப்புறம் பேசுவோம். சரியா? கிளம்புங்க. அவங்க கிட்ட கூப்பிட்டு பேசுங்க, மாமா கிட்ட. நான் பேசிக்கிறேன், நீங்க கூப்பிட்டு போங்க. ரொம்ப அநியாயம். இவ்வளோ சின்ன பொண்ணுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்து, அது சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி இவ்வளோ பிரச்சனை. அவர் என்ன பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்ல முடியும்? ரொம்ப அநியாயம் அதெல்லாம். நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றாரு. அவங்களுக்கு தெரியும் இந்த பொண்ணுக்கு வேற வழி இல்லைன்னு. கையில் ஒரு குழந்தை, வயத்துல ஒரு குழந்தை, அவ எங்க போவா? இந்த பொண்ணுக்கு இப்போ குழந்தை பிறக்கணும், அதுதான் இப்போ அதை பத்தி தான் நம்ம யோசிக்கணும். 9 மாசம் ஆச்சு. தேவையில்லாம டார்ச்சர் கொடுக்க கூடாது. முதல்ல அதை பண்ணட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஆனா இவர் பேசுறது ரொம்ப தப்பு. இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போய் நிக்க கூடாதுன்னு தான் படிக்க சொல்றது. சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது சொல்றது, அது சொந்தத்துல கல்யாணமே பண்ணி கொடுக்க கூடாது சொல்றது. அதே சமயம் தேவையில்லாம சந்தேகப்பட்டு வாயில வந்தபடி பேசி அதை வேர்ஸ் ஆக்கி அந்த பக்கம் இருக்கிறவங்கள்ட்ட உண்மையா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்திலையும் குழப்பத்தை உண்டாக்கி ஊரெல்லாம் சிரிக்க வச்சு அந்த டேமேஜை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி விஷயங்கள் ஹேண்டில் பண்ணும்போது அது உண்மைதானா இல்லை வெறும் சந்தேகம்தானான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையா இருந்தா கூட அதை எப்படி ஹேண்டில் பண்ணமோ அப்படிதான் ஹேண்டில் பண்ணும். இல்லைன்னா அந்த விரிசல் விழுந்துருச்சுன்னா அப்புறம் சரி பண்ணவே முடியாது. புருஷன் மேல இருக்கிறத ஆசையில அந்த ஒரு ஒரு பொசசிவ்னஸ்ல அந்த என் புருஷங்கிற அந்த ஒரு இதுல ஓவர் ரியாக்ட் பண்ணி சிச்சுவேஷன் இன்னும் வேர்ஸ் ஆக்கிடுறாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு தொடர்பு இல்லைன்னா கூட இவங்க பண்ணுறது டார்ச்சர்ல அப்படி ஆயிடுறது. இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பொண்ணோட டெலிவரி முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.